இவ்வளோ வருஷத்தில் நிறைய மாறிடுச்சு, இவ்வளோ வருஷத்தில் ஒன்றுமே மாறல. இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் தான் ஓவர் த இயர்ஸ். இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹேசன்ட் சேஞ்ச்ட் ஓவர் த இயர்ஸ். அதாவது இவ்வளோ வருஷமாகியும் அவர் மாறவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட், நம்மளோட ஹோம் டவுன் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. மை ஹோம் டவுன் ஹேஸ் சேஞ்ச்ட் அ லாட் ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, ரொம்ப செழிப்பாக இருக்கும், இல்லைனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் தான் கோல்டன் இயர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், மை ஸ்கூல் டேஸ் வர் மை கோல்டன் இயர்ஸ். நெக்ஸ்ட், இயர்லி. இது ரொம்ப காமன், அதாவது வருஷம் நடக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான் இயர்லி. ஒன் எக்ஸாம்பிள், திஸ் கான்ஃபரன்ஸ் வில் டேக் பிளேஸ் இயர்லி. லாஸ்ட்டாக வாய்ப்பே இல்லை ராஜா, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் இன் அ மில்லியன் இயர்ஸ்ன்னு யூஸ் பண்ணோம். எப்படி, இப்போ நம்ம டூர் கண்டிப்பாக போகிறோம், ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற இடத்துல நெவர் இன் அ மில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஃபேவரட் எதுன்னு காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேவ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.